எஸ்ஐபியில் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலையா, என்ன நீங்கள் இத்தனை வருஷம் விட்டுட்டீங்க? அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நார்மலாக மனிதனோட பீரியடை 2ஆக பிரிக்கலாம். ஹவுசிங் லோன் மட்டும்தான் நம்ம வாங்கணும், மீதி எந்த கடனும் வாங்கக்கூடாது. அந்த சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இஎம்ஐ எங்கேருந்து வந்ததுங்க? பாப்புலாரிட்டிக்கு அது ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத அளவுக்கு க்ளோரிஃபை ஆயிருக்கு. ரிஸ்க் கம்மி இல்லை, ரிஸ்கே இல்லை. இந்த இஎம்ஐ ட்ராப்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும் அப்படின்னாக்கா இன்னுமே நம்ம வீடுகள்லையா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கட்டும், எஃப்டியில் போடு, அதுதான் பாதுகாப்பானது, அதுதான் உனக்கும் நல்லது, நீ சம்பாதிச்ச காசுக்கும் பாதுகாப்பு அப்படின்ற அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் யூ ஸ்டில் பிலீவ் எஃப்டி இஸ் த சேஃபஸ்ட் திங் அப்படின்ட்டு. உங்களோட பார்வையில் அது கரெக்டான ஒப்பீனியனா சார்? அது கரெக்டான ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இதில் குவாலிட்டி ஆஃப் மணி இருக்குது, குவான்டிட்டி ஆஃப் மணி இருக்குது. நார்மலாக உங்களோட அப்பா அம்மாவோ என்னோட அப்பா அம்மாவோ பணத்தை எஃப்டியில் தான் போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குவான்டிட்டி தான் தெரியும். 1,00,000 ரூபானா 1,00,000 ரூபா மட்டும்தான் தெரியும். அதுலேருந்து மாதம் 550 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா, அந்த 550 ரூபா தான் தெரியும். இது நீ 1,00,000 ரூபா வச்சுருந்தா 550 ரூபா உனக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு மாதம் கிடச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தவரையில் அது கரெக்ட். ரிஸ்க் கம்மி இல்லை, ரிஸ்கே இல்லை. ஆமாம், ஓகே, ரிஸ்கே இல்லை. ஆனால் அதில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இன்ஃப்ளேஷனுங்கிற ரிஸ்க். அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உதாரணத்தோட சொல்லி புரிய வைக்கலாம். பட் என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் அந்த இன்ஃப்ளேஷன் ட்ராப்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, இப்போ எஃப்டியில் யார் போடலாம்? பணம் பாதுகாப்பாக இருக்கணும், எஃப்டியில் போடலாம். எஃப்டியில் போடுறதுக்கு பணம் வேணும் இல்லை, அதை வெல்த்தை கிரியேட் பண்ணணுமோ? கண்டிப்பாக. ஓவர் தி பீரியட் நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பாதுகாப்பாக இருக்கிறத பற்றி யோசிக்கணும். ஏன்னா நார்மலாக மனிதனோட பீரியடை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அக்யூமுலேஷன் ஃபேஸ், மாதம் சம்பாதிக்கிறது, ரெகுலர் கேஷ் ஃப்ளோ இருக்கிறது, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வரையில். இதை அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன சம்பாதிச்சோமோ அந்த பணத்தை வச்சுருந்து அதுலேருந்து கிடைக்கிற ரெகுலர் கேஷ் ஃப்ளோவில் ரிமைனிங் லைஃப்பை ஓட்டுரும் இல்லையா? இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் போயிட்டு நான் எஃப்டியில் போடுறேன், எஃப்டியும் ஓரளவுக்கு எஃப்டியில் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்ட், குட். பட் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் மாதம் என்னால் 5,000 ரூபா பண்ண முடியும், 10,000 ரூபா பண்ண முடியும் அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் எஃப்டியில் போட்டுன்னே இருந்தேன்னா என்றைக்குமே நம்மளால் வெல்த்தை க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க சொல்கிறது ரீசன் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வேறு அவென்யூஸ் தெரியாது, எஃப்டி மட்டும்தான் தெரியும். பட் இன்னைக்கு அவென்யூஸ் ஜாஸ்தி. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஜாஸ்தின்னும் பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது இட்ஸ் நியூ ட்ரெண்ட், வெரி பாப்புலர். யாரை பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப ஈஸியாக கேட்டுடுறாங்க, எஸ்ஐபியில் நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலையா, என்ன நீங்கள் இத்தனை வருஷம் விட்டுட்டீங்க, 30 வயசு ஆயிடுச்சு, இப்பயாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் சஜஸ்டிங் அபவுட் எஸ்ஐபி. இந்த பாப்புலாரிட்டிக்கு அது ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா? நீங்கள் இப்போ நம்மக்கிட்டேயே சில பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேண்டாம், அது ரிஸ்க்கு, மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா நான் போட்ட பணம் போயிடும், பட் ஆனால் எஸ்ஐபியில் போடுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த டேர்ம் க்ளோரிஃபை ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத அளவுக்கு க்ளோரிஃபை ஆகிருக்கு. அந்த டேர்ம் பாப்புலர் ஆகிருக்க வழிய கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைங்கிறது தான் சொல்ல முடியும். பட் இந்த எஸ்ஐபி கான்செப்டில் நார்மலாக ரிஸ்க் கிடையாதுங்கிறது இல்லை. ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். வாலடைல் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும்னா, எஸ்ஐபி மூலமாக பண்ணால் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது, என்கிட்ட பல்காக பணம் கிடையாது, என்னால் 100 ரூபா சேவ் பண்ண முடியும், மாதம் 200 ரூபா பண்ண முடியும், 1000 ரூபா பண்ண முடியுங்கும்போது, ஸோ அவங்களும் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களும் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கிற, இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு தான் எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எகெயின் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஒன்லி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நாட் அஸ் அ லம்சம் த்ரூ எஸ்ஐபிஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக. அண்ட் இந்த வெல்த்தை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இப்போ 2 கொஷின்லையுமே. வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். பட் நான் மாதம் இப்போ வரைக்குமே ஒரு 30,000 தான் சம்பாதிக்கிறேன். பட் அதில் எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது,
இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை இருக்கு. ம். இதுல வந்து இருக்கிற அந்த மிச்ச காசை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ம். அதுலயும் நான் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். என்னோட இன்கம் இவ்வளவுதாங்க. இதை வச்சு நான் எப்படி வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இது எட்டாத கனியாவே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. கிடையவே கிடையாது. என்னன்னா இப்போ வந்து 30,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? அந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி. அந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கணும். கண்டிப்பா. அந்த சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாம இஎம்ஐ எங்கேருந்து வந்ததுங்க? இஎம்ஐன்னு ஒண்ணு வரும்போதே நான் வந்து அந்த 30,000 ரூபாய்க்குள்ள வாழலைன்னு தானே அர்த்தம். நிச்சயமா. கரெக்டா? என்னன்னா நீங்க 30,000 சம்பாதிங்க, 20,000 சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க. லோன்ங்கிறது என்ன லோன் மட்டும் அலவுடுன்னா ஹவுசிங் லோன் மட்டும் தான் நம்ம வாங்கணும். மீதி எந்த கடனும் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்குறதா இருந்தாலும் கூட 30,000 ரூபா நம்ம சம்பாதிச்சோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸுக்காக ஒரு பணத்தை எடுத்து வச்சுறது தான். அது நாட் லெஸ் தென் 20%. 30,000 ரூபாயில் 6,000 ரூபா போயிடுதுன்னா மீதி 24,000 ரூபாய் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ். அதுக்குள்ளே இஎம்ஐ இருக்கா? இஎம்ஐ இருந்ததுன்னா ஓகே. அதுவும் மேக்ஸிமம் ஒரு 15-20%க்கு மேலே இஎம்ஐ இருக்கக்கூடாது. எப்போவுமே பட்ஜெட்டில் தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ஏன்னா நம்ம அந்த இஎம்ஐ ட்ராப்புக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா நம்மளால பொறுமையாக இருக்க முடியல. சொசைட்டியில் நம்மளோட ஸ்டேட்டஸை காமிக்கணும். அந்த பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு சார். இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஒரு டேபிள் மேட்டா இருந்தாலும் மேலே வீட்டில் இருக்குது, கீழே வீட்டில் இருக்குது, உங்க வீட்டில் இருக்குதான்னு தான் கேட்டு நம்ம விட்டு வைக்கிறாங்க. ஆமாம், அப்படிதான் அதனால என்னன்னாக்கா இந்த இஎம்ஐ ட்ராப்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும் அப்படின்னாக்கா முதல்ல நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா அதுக்கான காசை சம்பாதிச்சுக்கணும், அதுக்கப்புறம் போய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்கமில் 15-20%க்கு மேலே இஎம்ஐ இல்லாத மாதிரி பார்த்துட்டாக்கா 30,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 20,000 ரூபாய் இருந்தாலும் சரி, நம்மளோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இப்போ வந்து கடன் வாங்கிறோன்னா அதுக்கு சும்மா வராது, அதுக்கு வட்டி கட்டணும். சரி, 30,000 ரூபாய்க்கு நீங்கள் எந்த மாதிரி உழைக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக தான் உழைச்சாகணும். உங்களோட ஃப்யூச்சர் இன்கமையும் சேர்த்து நீங்கள் இன்றைக்கே செலவு பண்ணிடுறீங்க. இன்னைக்கு வர வருமானத்தை வச்சிருந்து ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணுங்கிறது ஆப்போசிட் ஆயிடுது. கரெக்ட் இல்லையா? விச் இஸ் வெரி டிசாஸ்ட்ரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் என்றைக்குமே வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஜிஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் லாஸ்ட் 24 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு சூட்டபிளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் அண்ட் பாண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளைண்ட்டோட ரிஸ்க் அபிடேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம்.